ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு லைட்டிங் தான் எல்லாமே. அண்ட் இன்னைக்கு வீடியோவும் லைட்டிங் பற்றி தான். அண்ட் முக்கியமாக இந்த லைட் எனக்கு Sirui இந்தியா அனுப்பியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் சென்டிங் அஸ் ஃபார் ரிவ்யூ. அண்ட் இந்த லைட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த லைட்டு தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெலஸ்கோபிக் லைட். ஸோ இதை ஏன் டெலஸ்கோபிக்னு சொல்கிறாங்க தெரியுமா? இதோட லென்த் இப்போ கரண்ட்லி 60 சென்டிமீட்டர். பட் நீங்கள் இந்த லைட்டை எடுத்துகிட்டு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணணும், இதை வேறு தூக்கிட்டு போக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 60 சென்டிமீட்டர் லைட்டை 30 சென்டிமீட்டர் மாற்றி கொண்டு போகலாம். ஈஸியாக ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் இன்னோவேஷனை Sirui கம்பெனி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணோம். இவ்வளோ ஈஸி இல்லை இந்த மாதிரி ஒரு தாட் வரதுக்கு. பிகாஸ் எல்லா பிராண்ட்ஸுமே ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் ஒவ்வொரு லைட் பண்ணிட்டு இருந்தாங்க. 30 சென்டிமீட்டருக்கு ஒரு லைட், 60 சென்டிமீட்டருக்கு ஒரு லைட், 90 சென்டிமீட்டருக்கு ஒரு லைட், 120க்கு ஒரு லைட், அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரே லைட்டில் உனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ், ஒரே கல்லில் ரெண்டு மாங்கங்கிற மாதிரி சூப்பராக ஒரு இன்னோவேஷன் தான் இந்த Sirui anamorphic அவங்களோட லென்சஸ். சூப்பராக ஒரு இன்னோவேஷன் தான் இந்த Sirui T60 telescopic tubelight. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் மேலே பிராண்டிங் இருக்குது. ஸோ அந்த இமேஜ் ஆஃப் த லைட் இருக்குது. அண்ட் சுற்றி இந்த லைட்டோட ஸ்பெக்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளேருந்து வெளியில் எடுத்தோம்னா ஒரு பேக் இருக்குது. ஸோ பேக்கில் பிராண்டிங் இருக்குது. பேக் ரொம்பவே காம்பேக்டாக, ஹெவியே கிடையாது, லைக் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அண்ட் ஜிப் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் த லைட். நல்ல ஒரு கவரில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி சாலிட், நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ லைட்டை பற்றி அப்புறம் பார்ப்போம். எடுத்து ஓரம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வாரண்ட்டி கார்டு, ஒரு சர்வீஸ் கார்டு, ஒரு குவாலிஃபைடு அப்படிங்கிற ஒரு கார்டு ஒன்று இருக்குது. அண்ட் தென் வி ஹேவ் த ட்ரைபாட். அதாவது ஒரு மினி ட்ரைபாட் மாதிரி இருக்குது. லைட்டை நீங்கள் அந்த ட்ரைபாட்லேயே மவுண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு 12.6 வோல்ட் 2 amps அடாப்டர் இருக்குது. ஸோ டைப் சி கேபிள் கிடையாது. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே லைட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ தட் லைட்டை ஆடாமல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைட்டோட கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் அண்ட் டெலிவிஷன் லைட்டிங் கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 97க்கு மேலே. ஸோ இட் கேன் ப்ரொடியூஸ் பெட்டர் கலர்ஸ் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் இதோட ப்ராக்டிக்கல் யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் திங் இஸ் லைட் பெயிண்டிங். ஸோ இந்த மாதிரி இது நான் சிம்பிளாக எடுத்திருக்கேன். பட் ஆசமான லைட் பெயிண்டிங் இமேஜஸை RGB லைட்ஸ் மூலமாக நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த லைட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹலோ நண்பா. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடியோவில் எந்த லைட்டுமே ஆனில் இல்லை, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். லைட்டாக விண்டோ க்ளோஸ் பண்ணதில் ஒரு டெஃப்யூஸ் லைட் கொஞ்சம் தெரியுது. அதோட ரிஃப்ளெக்ஷன் கூட டிவியில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் இந்த ஒரே ஒரு லைட்டை மட்டும் ஆன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது? சும்மா இந்த ஒரு லைட் மட்டுமே மெயின் லைட்டாக ஆக்ட் பண்ணுற அளவுக்கு இதில் பவர் இருக்குது. இப்போ ஆக்சுவலி 100% ஃபுல் இன்டென்சிட்டியில் இருக்குது. ஸோ இந்த ஒரு லைட் மட்டுமே மெயின் லைட்டாக யூஸ் பண்ணி நீங்கள் யூடியூப் ஸ்டூடியோவை ரெடி பண்ணலாம். அண்ட் பின்னாடி இந்த மாதிரி நார்மல் LED RGB லைட்ஸ் போட்டிங்கன்னா ஒரு கூல் யூடியூப் செட்டப்பே ரெடி ஆகிடும். ஜஸ்ட் வித் ஒன் சிங்கிள் டியூப் லைட். ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நான் போடுற ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ரீசெண்ட் ரீல்ஸில் நான் இந்த லைட்டை பேக்ரவுண்ட் லைட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பேக்ரவுண்ட் லைட்டாக இல்லைனா ப்ராக்டிக்கல் லைட்டாக இந்த Sirui RGB லைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு சூப்பரான யூஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வீடியோ. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் சூப்பரான லைட்டிங்கில் வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ இந்த லைட் நிஜமாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கிரியேட்டிவ் லைட்டிங். ஸோ இந்த லைட்டில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஃபயர் எஃபெக்ட், டிவி எஃபெக்ட், ஸ்ட்ரோப் எஃபெக்ட், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட்டிவாக லைட்டிங் பண்ணலாம் உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஆர் வீடியோஸ்க்கு. ஸோ அதுவும் ஒரு சூப்பர் ஆடட் அட்வான்டேஜ். Hey guys, I'm going to show you how this light is reacting to music or sounds. ஸோ நெக்ஸ்ட் இந்த லைட்டோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். இந்த லைட்டோட டயமீட்டர் 42 mm. இந்த லைட் காம்பேக்டாக இருக்கும்போது அதோட ஹைட் 455 mm அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அதோட ஹைட் 740 mm. ஸோ இந்த லைட்டோட grip நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால ஹேண்டில் பண்ணுறதுக்கு
grip சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டில் வந்து ஒரு டிட்டாச்சபிள் 2.5G ரிமோட் இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த ரிமோட் வந்து லைட் வாங்குறப்போ கூடவே கொடுத்துட்டாங்க. அது பாடியிலே அட்டாச் ஆகி தான் வருது. நம்ம எப்போ வேணால் டிட்டாச் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரத்துலேருந்தும் நம்ம வந்து லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரிமோட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ், லைட் வந்து ஆப் கண்ட்ரோல்டும் இருக்குது, மொபைல் ஆப் கண்ட்ரோல்டும் இருக்குது. பட் ரிமோட் கண்ட்ரோல் அதுவும் இன்பில்ட்டாக வர்றது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நான் அதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சிசிடிவிலேருந்து இப்போ நான் ஹெச்எஸ்ஐக்கு மாற்றிட்டேன். ஈஸியாக கலரையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் ஜஸ்ட் இந்த ரிமோட்லேயே பண்ணிடலாம். நீங்கள் ஆப் போய் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த பிரச்சனையே இல்லை. ஆப் போய் இன்ஸ்டால் பண்ணி கனெக்ட் பண்ணி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு ரிமோட் எடுங்க, மாற்றுங்க, போயிட்டே இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் இந்த லைட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட் வந்து ஒரு 2.4 வயர்லெஸ் G ரிமோட். ஸோ இந்த மாதிரி நிறைய லைட்ஸை வந்து நீங்கள் ஒன்றா குரூப் பண்ணி எல்லாத்தையுமே ஒரே ரிமோட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஆடட் அட்வான்டேஜ் தான். இப்போ நம்ம இந்த லைட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் மோட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த CCT மோட். அது வந்து 2500 to 8000 கெல்வின் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டிம்மிங் வந்து 0லேருந்து 100 வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ காம்பேக்ட் அண்ட் எக்ஸ்ட்ராக்டட் மோடில் எப்படி லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அண்ட் செகண்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா HSI மோட். ஸோ 360 டிகிரி ஃபுல் கலர் இதில் கிடைக்கும். சேச்சுரேஷன் வந்து 0லேருந்து 100 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டென்சிட்டி வந்து 0லேருந்து 100 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் டிஃப்ரெண்ட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா 14 FX மோட்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ரோபு, லைட்டு, ஃபயர், கிராக், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் மோரோவர் இவ்வளோ நேரம் பார்த்தது மொபைலில், வி ஹாவ் அ மொபைல் ஆப் ஆல்சோ. ஸோ மொபைல் ஆப் வச்சு ஜஸ்ட் நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ணி லைட்டை பேர் பண்ணி ஈஸியாக எல்லா மோட்ஸையும் மொபைல்லே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு மோட் பார்த்திங்கன்னா கலர் பிக்கர் மோட். ஸோ ஃபோனோட கேமராவில் ஏதாச்சும் ஒரு கலரை பிக் பண்ணி அதை அப்படியே டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து ஜெல் மோட். ஸோ டிஃப்ரெண்ட் ஜெல்ஸை செலக்ட் பண்ணி அந்த ஜெல் கலரை வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த லைட்டால் 20 sets ஆஃப் டேட்டா வந்து மெமரைஸ் பண்ணிக்க முடியும். இந்த லைட்டோட மவுண்டிங் ஆப்ஷன்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ லைட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேஸோட தான் இருக்குது, நல்லா ஹெவியாக தான் இருக்குது பேஸு. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டை வச்சா கூட ஸ்ட்ராங்காக நிற்கும். பட் எக்ஸ்பேண்ட் பண்ணி வைக்கிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிற்கும் பட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா லைட்டோட பாக்ஸ்லேயே வந்து ஒரு ட்ரைபாட் கொடுக்குறாங்க, ட்ரைபாட் பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேஸை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து சூப்பராக நம்ம லைட்டை வந்து நிற்க வைக்கலாம். நல்லா இருக்குல்ல? அண்ட் இந்த ரிங்கை வச்சுட்டு லைட்டை ஈஸியாக ஹேங் பண்ண முடியும். ஸோ எங்கே நீங்கள் ஹேங் பண்ணணுன்னாலும் ஒரு ஜஸ்ட் ஒரு டேகோ இல்லை ஒரு ரோப் கட்டி லைட்டை ஈஸியாக ஹேங் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 1/4 inch த்ரெட்டு. ஸோ லைட்லேயே வந்து கீழே பேஸில் வந்து 1/4 inch த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு லைட் ஸ்டாண்ட்லேயும் இதை வந்து ஈஸியாக 1/4 inch த்ரெட் வச்சு மவுண்ட் பண்ணலாம். ஹெவியான லைட் ஸ்டாண்ட் வேணும்னு கூட இல்லை, ஏன்னா லைட்டே வந்து கொஞ்சம் நார்மலான பேரபிள் வெயிட்டில் தான் இருக்குது. ஸோ நார்மல் லைட் ஸ்டாண்ட், அதாவது லைட் வெயிட் லைட் ஸ்டாண்டில் கூட சூப்பராக மவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 3 different waysல இந்த லைட்டை வந்து மவுண்ட் பண்ணலாம். Its battery power is 2 hours at full power. It's an inbuilt battery, you can't remove it. Moving on to the price, it's priced at 16,600 Indian rupees or $199 USD. So yeah, you have some discounts. Do check the description for discount codes. ஸோ எஸ் மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த Sirui duken T60 telescopic டியூப்லைட் என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷனாக இருக்க போகுது. நீங்கள் டியூப்லைட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லைட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சூப்பரான ஒரு லைட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ யா, யூ கேன் ட்ரை இட் அவுட் அண்ட் லெட் மீ நோ. அண்ட் இந்த லைட்டை பற்றி உங்களோட தாட்ஸ், இதோட ரிவ்யூ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அண்ட் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா Mr.filmographer சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் பாஸ், வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் கேரியோ.